Hi friends, நான் தான் உங்கள் சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க புதுசா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பத்தான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Epson பிரிண்டர்ல வர ரெட் லைட் பிளிங்க் ஆயின்னு இருக்குல்ல, அதுக்கான எரர் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வரும்போது என்னென்ன ஸ்டேட்டஸ் வந்தா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றதை காமிக்கணும் பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்சானில் வர்றது. ஓகேங்களா? கேன்சல் ஆல் பிரிண்ட் ஜாப்ஸு, அடுத்தது ஓப்பன் பிரிண்ட் கவர் தென் ரிமூவ் அண்ட் ஜாம்பர் பேப்பர், க்ளோஸ் கவர் அண்ட் பவர் ஆஃப் அந்த ட்ரை அகன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி 3 எரர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்தது அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிரிண்டரை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஓகே ஆகலை அப்படின்னா பிரிண்டரோட யூஎஸ்பி கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, வெறும் பிரிண்டரை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம அந்த பிரிண்ட் கியூன்னு ஒன்று இருக்கும் அதுலேயே. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டஸ் காட்டும் போது பிரிண்ட் கியூன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பிரிண்ட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதையும் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அது கொடுத்துருந்ததில் இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி செக் பண்ணி பாருங்கள். பேப்பர் ஏதாவது ஜாம் ஆயிருக்கான்னு ஒரு டைம் வந்து உள்ள அந்த பாட்டம் ஓப்பன் பண்ணி கவர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இல்லை, நம்ம பாட்டமும் இல்லை, பிரிண்டர் ஜாப்லையும் இல்லை, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஓகே பண்ணியும் ஓகே ஆகலை அப்படின்னா வெறும் யூஎஸ்பி கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பிரிண்டர் மட்டும் அந்த லைட் எரிய பட்டனும் கலர் பிரிண்ட் கொடுக்குற பட்டனும் 2 minutes லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஆகும். மேபி இது எல்லாமே பண்ணி எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அது ஹார்ட்வேர் ப்ராப்ளம். ஓகேங்களா? நீங்கள் சாஃப்ட் டூல் வச்சோ எதனா வச்சோ வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் சர்வீஸ் சென்டர் தான் அதை எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது என்ன இதுன்றதுக்காக பாருங்கள். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்க் ரெகுலர் சிஸ்டம் லிங்க் லெவல் இந்த மாதிரி வருது. இங்க்குன்ட்டு போகிறதா இல்லையா, இந்த நாக்கள் செக்கு, இந்த இங்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க்கு வந்து ஓவர்ஃபுல்லாக இருக்கும், இல்லை இங்க்கு வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கும். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா பாதிலே ஸ்டக் ஆகிருக்கும் இங்க்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி பிரச்சனை வந்துனா கூட இந்த மாதிரி வரும். நம்ம இதில் பிரிண்ட் கொடுத்தா கூட இதுவாகாது. இந்த மாதிரி லைட் மட்டும் எரிஞ்சிருந்து இங்க் டைம் ரெகுலர் டைமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டரோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் பிரிண்டர் அந்த இங்க் அந்த ஹெட் கிளீனிங் கொடுப்போம். ஓகேங்களா? ஹெட் கிளீனிங் மேலே பவர் ஃபில்லிங் இருக்கும், இல்லை இங்க் ஃபில்லிங் இருக்கும். ஓகேங்களா? பிரிண்டர் மாடலை பொறுத்து இருக்கும். எப்சன் L3110 அந்த சீரீஸில் வரது எல்லாமே இங்கே ஹெட் கிளீனிங் மேலே இருக்கும். ஓகேங்களா? பவர் ஃபில்லிங்னு போட்டிருக்கோம். அது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes வந்து இங்க் வந்து ரீஃபில் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது கொடுக்குறதுக்கு முன்னாடி டேங்க்கில் வந்து நம்ம அந்த இங்க்கு வந்து இருக்கான்னு பார்த்துங்க. பிரிண்டரில் இருக்கான்னு ஓரளவுக்கு ஒரு லெவல் அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஃபுல்லாக இருக்குன்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப ட்ராஃப்டில் இருந்தது அப்படின்னா நம்ம ரீலோட் ஆகும்போது இங்க் வந்து குறையும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு திரும்பி பிரிண்ட் கொடுக்கும்போது ஒயிட்டாக வரும், பிரிண்ட் ஒழுங்காக வராமல் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதை செக் பண்ணி இங்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க்கு கிளிக் ஆகி நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது ரெடி. பிரிண்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்து ரெட் லைட் மட்டும் எரிஞ்சினே இருக்குது, ஆனால் பிரிண்டர் செக் பண்ணால் ரெடின்னு வருது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ரெடின்னு வரும். ஓகேங்களா? நீங்கள் பிரிண்ட் கொடுத்தாலும் வரும், ஜெராக்ஸ் கொடுக்க முடியாது, பட் ஸ்கேன் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம ஸ்கேனிங் கொடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பிரிண்டர் ரெடின்னு காமிச்சு லைட் எரிஞ்சிட்டு இருக்குது ரெட் லைட் அப்படின்னா பிரிண்டர் ஒரு டைம் ஆஃப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கேனிங் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேனில் வந்து எரர் வரும். ஓகேங்களா? ஸ்கேனிங் கொடுக்கும்போது 0.5ன்ற மாதிரி ஏதோ ஒரு எரர் வரும். அந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டரை வந்து அது வந்து சாஃப்ட்வேர் டூல் மூலிமா வந்து ரீசெட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது வந்து ஹார்ட்வேர் பிரச்சனை தான். அந்த பிரிண்டரோட அந்த ஸ்கேனிங் ஸ்டிப் வந்து ஷார்ப் பண்ணி போட்டால் ஓகே ஆகும். அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது கம்யூனிகேஷன் எரர். ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எரர். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் எரர் வந்து நமக்கு காமிக்குது, பட் பிரிண்ட்லாம் ரெடியில் இருக்கும், நம்ம லைட் எரியாது, பட் கம்யூனிகேஷன் எரர் ஒரு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி இது பண்ணலாம். இதில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தாலும் பிரிண்ட் போகாது. ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி நம்ம எல்லாமே பிரிண்ட் கொடுத்து பார்த்துட்டு எதுவும் ஆகலை, பட் ஆனால் ஸ்டேட்டஸ் பார்ப்போம்னா கம்யூனிகேஷன் எரர் வருது அப்படின்னா அந்த பிரிண்ட் கீழே கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு பிரிண்டரோட டிரைவர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது டிரைவர் பிரச்சனையால தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது. ஏன்னா டிரைவர் ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகலை, இல்லை மாறி 2-3 டிரைவர் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வரும். ஓகேங்களா? அதனால் டிரைவர் பிரிண்டர் கனெக்ட் பண்ண முன்னாடி அந்த டிரைவர் ஃபுல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நியூ டிரைவர் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரீயாக அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது நாட் ரெடி. இந்த மாதிரி பிரிண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் இருந்து கூட ஒரு சில டைமில் நாட் ரெடின்னு காட்டுது. அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் இதே டிரைவர் இஷ்யூ தான் இதுவும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பிரிண்டர் ஆன் பண்ணாமல் ஒரு சில டைமில் கனெக்ட் பண்ணி பார்த்து கொடுக்கும்போது இந்த மாதிரி நாட் ரெடி வரும். ஆன் பண்ணிவிட்டு கொடுக்கும் ரெடின்னு வரல அப்படின்னா அந்த டிரைவரை ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட கண்ட்ரோல் பேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க, டிவைஸ் அண்ட் பிரிண்டர்னு சொல்லி காமிக்கும். அது உள்ளே போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, காப்பி 1 காப்பி 2 அந்த மாரின்னு பிரிண்டரோட மாடல் போட்டு டிரைவர் இருக்கும். அதில் எது நம்மளுக்கு ஹைட் பண்ணாமல் ஷோ ஆகுதோ அதுதான் ஒர்க்கிங் ஆகும். ஓகேங்களா? அதை வந்து டிஃபால்ட்டாக செக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நாட் ரெடின்றது வராது. நம்ம அதனால் என்ன பண்ணோம், டிரைவர் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட். இதுதான் இது இங்க் பேட் the end of the service life please contact Epson support. ஓகேங்களா? இந்த பிரச்சனை வந்தால் அதுதான் எப்படி பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? 1 இயருக்கு முன்னாடியும் ஒரு சில பிரிண்டர் வரும். அது என்னால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்க் வந்து நம்ம ஒரு சில பிரிண்டர் கொடுத்துட்டு இருக்கும்போது ஓவர்லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகேங்களா? நம்ம ஏதாவது அதிகமாக கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கும்போது கூட டக்குன்னு ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரி எரர் வந்தது அப்படின்னா நான் அதோட சாஃப்ட்வேர் டூல், ஓகேங்களா, நம்ம நிறைய வீடியோ என்னென்ன பிரிண்டர் மாடலோ அதான வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். சாஃப்ட்வேர் டூல் எப்படி இது பண்ணுறதுன்னு அதுக்கான வீடியோவும் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அது நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் குரூப் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணி எனக்கு இதை அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களை ரெக்டிஃபை பண்ணி தரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இங்க் ஆஃப் என்டர்ஸ்னா 5 மினிட்ஸில் வந்து சால்வ் பண்ணிடலாம். எனி டிஸ்க் மூலிமா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஃப்ரீயாக பண்ணாலும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தும் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலிமா ரீசெட் பண்ணி ஓகே பண்ண முடியும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரர் யாருக்கு வருது, என்ன மாதிரி எரர் வருதுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.